பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. நேற்றுக்கு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நார்மலா இருந்தாரா இல்ல நடந்த விஷயத்த பத்தி ஏதாவது பேசி டென்ஷன் பண்ணி விட்டுட்டாரா? இல்ல குரு, அப்படியெல்லாம் இல்ல. இந்த பேச்சை பத்தி அவர் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எடுக்கல. ஓ சரி சரி. சாம், கிளம்பிராத ஒரு நிமிஷம். இவன் எங்கேயாக்க இப்படி அடிச்சு பறந்துகிட்டு வரான்னு தெரியலையே அம்மா. மேலேந்தே ஓடி ஓடி வரானா, அதான் மூச்சு வாங்குது. அம்மாடி, மூச்சு வாங்குற அளவுக்கு எதுக்கு அங்கிருந்து ஓடி வரானா இப்படி? சொல்லு, அது ஒண்ணும் இல்ல. சாம் வெளியே போறான்ல, அதான் உன் புருஷன் வெளியே போறானா டாடா பை பை சொல்லதுக்காண்டி அங்கிருந்து ஓடி வந்தியன்னா அது வேற கதை. சாம் வெளியே போறான்னு சொல்லிட்டு நீ ஓடி வரது என்னடி? சாம் எங்க போற? ரிலாக்ஸ், முத நீ மூச்சு வாங்க. அது சரி, பேக்ரவுண்ட் பெட்டி எல்லாம் தூக்கி இருக்க, எங்க போறியோ? இரு முத சாம் எங்க போறேன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு நான் எங்க போறேன்னு சொல்றேன். எங்க போறேன்? சைட் விசிட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன். நானும் வரேன், என்னையும் கூட்டு போ. என்னது நீயும் போறியா? எப்படி அவன் ஜெயித்து பக்கம் போறீங்க? நீ என்னடானா அவன் சைட் அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்க மாதிரி நானும் வரேங்க. இல்லை சை, நான் கார்லாம் எடுத்துட்டு வரலாம், பைக்ல தான் வந்திருக்கேன். பரவாயில்லையா? அவன் வேலை நடக்கிற இடத்துக்கு வேலை நடக்கிறத பார்க்க போறான், நீ எங்க போற? அவன் சைட் விசிட் பண்ண போறான், நான் செல்போன் வாங்க போறேன். செல்போனா? செல்போன் இல்ல, செல்போன். வா 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 போலாம், உனக்கு நேரம் ஆகுதுல. இசை லூசா நீ? நான் சொல்றேன்ல, நான் கார் எடுத்துட்டு வரல, பைக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு என்ன சாம், எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன எத்தனை நாள் உன் கூட நான் பைக்ல வந்திருக்கேன். ஏடி, கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி வேற, இப்பதான் உன் புருஷன் இருக்கால, உன் புருஷன் கூட பைக்ல போ. செல்லு, உனக்கு விஷயமே தெரியாதா? குருக்கு பைக் ஓட்டவே தெரியாது. யாருக்கு? எனக்கா? ஆமா, தெரியாது தானே. அது எப்படி அக்கா கார் ஓட்ட பையலுக்கு எப்படி பைக் ஓட்ட தெரியாம இருக்கான்? சொல்லு. அதான் ஏதாவது டிசைனா யோசிச்சு வச்சிருப்பீங்களே, அதையே சொல்லுங்க. அது வந்து செல்லு, குருக்கு சைக்கிள் பேலன்ஸ் இல்ல. பைக் ஓட்டணும்னா சைக்கிள் பேலன்ஸ் கண்டிப்பா வேணும். சைக்கிள் பேலன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா பைக் ஓட்ட முடியாது. கீழே கடமுடன் கீழே விழுந்துருவாங்க. கடமுடன் கீழே விழுந்துருவாங்களா? ஏடி, உன் குரு என்ன அழகு போல ஹீரோ கணக்கா இல்லாட்டி அந்த காரை ஓட்டிக்கிட்டு போறான். அவனுக்கு பைக் ஓட்ட தெரியாதா? செல்லு, சைக்கிள் பேலன்ஸ் இல்ல குருக்கு. ஏலமக்க குரு, நீ இந்த பைக்ல யார் இரு, உனக்கு ஓட்ட தெரியுதா இல்லையான்னு நான் பாக்கேன். செல்லு, உனக்கு ஃபைனல் வார்னிங் கொடுக்கறேன், நீ இதுல தலை போடாத. ஒருவேளை சைக்கிள் பேலன்ஸ் இல்லாத குரு மட்டும் இந்த பைக்ல ஏறி உட்கார்ந்து ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்னு ஆச்சி மசாலால போட்டுதான் ஃப்ரை பண்ண ஓடி போயிரு. நீ அம்மி கும்மியா மறைஞ்சாலாம் சாமு கூட பைக்ல போறதுக்கு நான் விட மாட்டேன். விடுங்க செல்லு, சாம் இந்த வீட்டுல பிறக்கலனாலும் சின்ன வயசுல இருந்தே இங்க வந்துட்டு போய் தான் இருந்திருக்காரு. அவர் கூட போறதுல என்ன இருக்கு? இங்க பாரு, நீ பொழைக்கணும்னா விவரம் தெரியாமலாம் இருக்கக்கூடாது. உனக்கு பைக் ஓட்ட தெரியாட்டால ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவளை கார்ல கூட்டிட்டு வா. செல்லு, நீ வர வர என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க. சாம், அது வந்து எனக்கு முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும். முக்கியமான பொருளா? நீயே கூட்டிட்டு போயா? என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியல, நீ குரு கூடயே போலாம்ல இசை. குரு தான் சாம் வெளியே போவார்ல, சாம் கூட போ அப்படின்னாரு. நானாங்க சொன்னல. சரி, என்ன வாங்கணும்னு சொல்லு, நானே வாங்கிட்டு வரேன். பைக்ல எல்லாம் என் கூட வர வேண்டாம். எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்ல முடியாதுல்ல சாம். ஏடி, அவனுக்கு கூடால போய் வாங்குவேன், ஆனா அவன்கிட்ட சொல்ல முடியாதா? என்ன பொறுத்த வரைக்கும் சாம் தான் என் புருஷன். என் புருஷன் கூட நான் வெளியே போறதுக்கு ஆசைப்படுறேன். இந்த செல்லுக்கு என்ன பிரச்சனை? சாம், நான் பைக்ல போகணும்னு ஆசைப்படும் போது அண்ணா பிஸியா இருப்பான். எத்தனை நாள் நீ என்ன பைக்ல உட்கார வச்சுட்டு இந்த ஊரை சுத்தி காமிச்சிருக்க? இசை லூசா நீ? இப்ப கூட்டிட்டு போனாதான் என்னவா? வாய் மூடு லூசு. இப்ப கூட்டிட்டு போவியா, கூட்டு போக மாட்டியா? ப்ரோ, என்ன குரு? ஆக்சுவலா இசை யூஎஸ்ல ஒர்க் பண்ணிருக்கான். பைக்ல கூட்டிட்டு போயிட்டா என்ன தப்பா? நம்ம ஊர்ல தான் ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட பேசினாலோ இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசினாலோ அது தப்பான பேச்சா வருது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு பிஃபோர் மேரேஜ்ல அவளோட அம்மா அப்பா எல்லார் கூடயும் எவ்வளவு பாசமா அன்பா நடந்துக்கிறாளோ அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜும் இருக்கணும். கல்யாணம் ஆனந்தா பிறந்த வீட்டுல உள்ள சொந்த பந்தங்கள் கூட லிமிட்ல தான் இருக்கணும். அதுவும் ஹஸ்பண்ட் பேச்சு கேட்டு ஹஸ்பண்ட் சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும். ஹஸ்பண்டுக்கு அம்மா வீட்டுல உள்ளவங்களை பிடிக்கலன்னா பேச்சு குறைக்கணும். என் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் தப்பு. இப்போ நீங்க இசைக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு நினைச்சு பைக்ல எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கட்டும். நான் ஏதாவது தப்பா எடுத்துப்பணும் அப்படின்னு யோசிக்காம தாராளமா கூட்டிட்டு போலாம். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. தேங்க்யூ. பாத்து உட்காரு. உட்காந்தியா? ஒரு நிமிஷம். என்ன பைக்ல யாரிட்டா? செல்லம்மா, பஞ்சை நிரப்பி பக்கத்துல வைக்கிறது தப்பு. இவளை விட்டா எப்ப வேணாலும் பைலுக்கு மனசை மாத்திட்டாலும்
போலாமா? சேம மக்கா ஒரு நிமிஷம் இரு. என்ன செல்லும்? எனக்கு கடை வரைக்கும் வரணும், என்னை கூட்டிட்டு போ. செல்லும், இங்க பைக்ல எல்லாம் இடம் இல்ல. நீ என்ன பின்னாடி பறந்துட்டு வருவியா கம்பியை பிடிச்சிட்டு? நான் பறந்துகிட்டு வரணும், தொங்கிக்கிட்டு வரணும். ஆனா நான் வந்தே தீருவேன். எதுக்கு செல்லும் நமக்கு இந்த தேவையில்லாத பொழப்பு? நான் உன்னை எனக்காண்டி பேசல, உன் வாழ்க்கைக்கு சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு என்ன நடக்குது யாது நடக்குதுன்னு பார்த்து சூதானமா நடந்துக்க. இல்லனா உன் வாழ்க்கை அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு நீங்க இசைக்கிட்ட இருந்து கூடிய சீக்கிரமா வாங்கி கட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து ஏடி முன்ன தள்ளி உட்காரு. இங்கெல்லாம் இடம் இல்ல. நீ கடைக்கு போனா கேப் புடிச்சு போ. நீ ஷாப்பிங்ங்கற பேர்ல லிப்டிக் வாங்க போவ. நான் ஷாப்பிங்ங்கற பேர்ல வெத்தல வாங்க போவேன். வெத்தல வாங்குறதுக்கு கேப் புடிச்சு எல்லாம் போக முடியாது. தள்ளி உட்காருடி. ஏலே மக்கா, நீ ஒரு பொண்ணை பார்த்தவன பைக்ல ஏத்திடுவ. இந்த வயசு காலத்துல உன் வண்டியில ஏத்த மாட்டியா? செல்லும், நான் ஏத்த மாட்டேன்னு சொல்லல. ஏற்கனவே இசையும் உட்கார்ந்துட்டு இருக்கா. நீங்க டபுள் சைடு உட்கார்ற மாதிரினா கூட பரவாயில்ல. போற வழியில உங்களுக்கு தலை ஏதாவது சுத்திட்டுனா? தலை சுத்திச்சுன்னா கீழே விழுந்து பரலோகம் போக வேண்டியதா? நமக்கு என்ன? நான் பரலோகம் போனாலும் பரவாயில்ல, உன் திட்டத்தை பழிக்க விட மாட்டேன். எட்டி கொத்தி நகரேன். சாம், செல்லு புடிச்சிட்டீங்களா? கிளம்பலாமா? லவருக்கு ஹிப் பிடிச்சிருக்க மாதிரி இந்த செல்ல ஏன் ஹிப் பிடிச்சு வச்சிருக்கு? புறவு எனக்கு ஒரு புடி கிடைக்காண்டாமா? சாம், என்ன? இந்த செல்லு ஏறி உட்கார்ந்து இருந்ததுலாம் எனக்கு மூச்சு முட்டுது. உனக்கு மூச்சு முட்டி அந்தால போய் சேர்ந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பத்த உடையே மாட்டேன். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. நீங்க ரெண்டு பேரும் பாட்டியும் பேத்தியும் தானா இல்ல மாமியார மருமகளுமா அப்படின்னு? இந்த செல் மாதிரி மட்டும் எனக்கு ஒரு மாமியார் கிடைச்சது. போன அன்னைக்கு ஒரு பாயாசத்தை ரெடி பண்ணி போட்டு தள்ளினாலும் போட்டு தள்ளிடுவேன். சரி ப்ரோ, உங்களுக்கு சைட்டுக்கு டைம் ஆகுதுலாம், கிளம்புங்க. எல்லாம் என் தலை இழுத்துப்பா. உன் தலை எழுத்த நல்ல முறையில மாத்தி அமைக்கிறதுக்காண்டி தான் இந்த செல்லு உன் கூட வரேன். லிப்டிக் வாங்க போறாளா? லிப்டிக்? ஆமா, நான் லிப்ஸ்டிக் வாங்க போறேன்னு உன்கிட்ட சொன்னேன் பாத்தியா? சாம், ஒரு நிமிஷம் இல்ல. செல்லும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நெருக்கமா இருக்கனால திரும்ப முடியல. நீ இறங்கி எனக்கு முன்ன வந்த நிலை சொல்றேன். நெருக்கமா இருந்தாலும் உன் வாய் ஒண்ணு பிடிங்கல. இப்படியே சொல்ல. பிறகு எனக்கு என்ன? சாம் வந்து நம்மள கூட்டிட்டு போயிட்டு வீட்ல எல்லாம் கொண்டு விடுறதுக்கு சாம்க்கு டைம் இருக்காது. ஏன்னா சைட் பக்கம் போகணும்ல. நான் வர வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில இருக்கேன். சாம் விட்டு போனதுக்கு பிறகு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து லோ 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 லோன்னு நடந்தே வருவேன். நீ வயசான டொக்கு விழுந்த பாட்டி எப்படியாக என் கூட லோ 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 லோன்னு நடப்பேன். சில நேரம் எனக்கு தோணுச்சுன்னா அங்கிருந்து ஓட கூட செய்வேன். மக்கா, நீ ஒண்ணு கவலைப்படாத. ஏன் ஆட்டோல வர போறியா? காசு ஏதாவது வச்சிருக்கியா என்ன? ஏடி, நீ கவலைப்படாத. உனக்கு கூட லோ 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 லோன்னு நடக்கிறதுக்கெல்லாம் எனக்கு கழியாது. ரோஸ் வண்டி இருக்கலாம். ரோஸ் வண்டியை பிடிச்சு நான் வந்துடலாம். ரோஸ் வண்டியா? ஆமா மக்கா, ரோஸ் பஸ். பஸ்ஸா? மகளிருக்கு இலவசம். வந்துருவேன். யாருக்கிட்ட? செல்லுக்கிட்ட நடக்குமா? செல்லு மட்டும் கொஞ்சம் படிச்சிருந்து சிஎம் ஆவதுக்கு கூட சான்சஸ் இருந்திருக்கும். இல்ல, என் தலை எழுத்த போ. சாம், ஸ்லோவாலாம் போகதா, ரொம்ப ஃபாஸ்டா போனா. எதுக்கு? நான் பறந்து போவேனா? நான் உன் இடுப்பை தான் செல்லம் போல பிடிச்சிருக்கேன். நான் பறக்கேன்னு வச்சுக்க, உன்னை சேர்த்து தான் கூட்டிக்கிட்டு போவேன். இருங்க செல்லும். சாம், ரொம்ப ஃபாஸ்டா போனா. குரு, பை பை. பை, பார்த்து போயிட்டு வாங்க. செல்லும், தலை சுத்தி கீழே விழுற மாதிரி ஏதாவது இருந்துன்னு வச்சுக்கோ. என் இடுப்புல இருந்து கை எடுத்துட்டு ஒத்தையில பறந்து கீழே விழுந்துருனா. சாம் கூட பைக்ல போறதுக்காண்டி எனக்கு சைக்கிள் பேலன்ஸ் இல்லையா? அதுவும் எனக்கு பைக் ஓட்ட தெரியாதா? ஆசைப்பட்ட மாதிரியே சாம் கூட போயாச்சு, கூடவே செல்வம் போயாச்சு. இனிமே வந்தாதான் தெரியும் என்னென்ன நாடகம் நடத்திருக்காங்கன்னு. சாம், கொஞ்சம் ஃபாஸ்டா போயா. சும்மா இருங்க. நீங்க மாமியார மருமகளும் சண்டை போடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? அப்படி போடல மக்கா அரவாளா. இவளுக்கு நீ ஃபாஸ்டா போய் நான் பறந்து போய் கீழே விழணும். வயசான கிளவி பாட்டியாருன்னா பாக்கா. ஆமா, அதுக்கு பிறகு எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் கம்பி என்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. கால வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. பின்னாடி செல்லுக்கு மட்டும் தலை சுத்தி கீழே விழுந்தது. அதனால வாய மூட்டி இருந்துரு. நான் ஒன்னும் எனக்காண்டி பேசல சாம், உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு சைட்டுக்கு போனாலும் சீக்கிரமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த லோட எல்லாம் இறக்கிட்டே நான் போறேன். சாம், ம், வீடு போட போறதா சொன்னேன். லேண்ட் வாங்குறதுக்கெல்லாம் காசு நிறைய வேணும்லாம். அரசங்கள் கிட்ட ஹெல்ப் கேட்க போறியா? காசு நிறைய தேவைப்படும் தான் இசை. ஆனா என்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் வீடு போடணும்னா இருக்கிற வீட்டுல இருந்துடலாம்ல. எனக்கு தேவையே இல்லையே. அவர் பிசினஸ்ல நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சத்தம் போடுறாரு. ஹெல்ப் பண்ணா நான் பண்ற வேலையும் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஐடியா கொடுத்தாலும் அவர் அதை ஏத்துக்க மனநிலையில இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பண்றதுதான் சரி. எனக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தான் இன்ட்ரெஸ்ட். அது அவருக்கு புரியவும் மாட்டேங்குது. அந்த ஆளுக்கு புரிஞ்சா என்ன புரியலன்னா என்ன, எனக்கெல்லாம் அது ஒரு பிரச்சனையே இல்ல. எப்படியும் அன்பளவுக்கு நானும் சம்பாதிக்கிறேன். நல்ல சம்பாத்தியம் தான் எனக்கும். என்கிட்ட இருக்க காசுலயே லேண்ட் வாங்கிடலாம் நான் நினைச்ச மாதிரி.
வீடு போடுறதுக்கு என்கிட்ட இருக்க பட்ஜெட்டே பத்தோன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா லோன் ஏதாவது போட்டுக்கலாம். நான் ஒன்னு சொல்லவா? ம். அம்மா அப்பா என் கல்யாணத்துக்காக 200 சவரன்ல ஜுவல் கொடுத்திருந்தாங்கலாம். ஆனா நடந்த அந்த கல்யாணத்துக்கு நான் யூஸ் பண்ணியிருந்ததே 20 சவரன் கூட இருக்காது. எதே நான் யூஸ் பண்றதே இல்ல, சும்மா தான் அப்படியே வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல சாம், நான் யூஎஸ்ல ஒர்க் பண்ண பாத்தியா, என்கிட்ட ஒரு 12 lakhs கிட்ட காசும் இருக்கு. உனக்கு எப்பவாவது தேவைன்னு பட்டுச்சுன்னா லோன்லாம் போட்டுறாத, நானே கொடுக்குறேன்னா. இல்ல பரவாயில்ல இசை, எனக்கு அன்பெல்லாம் இருக்கான்ல. எனக்கு உறக்கமா வருது. நாங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், உனக்கு உறக்கம் வருதுங்கிறேன். ஏன்டி இன்ட்ரெஸ்டா ஏதாவது பேசுவியான்னு பார்த்தா? இன்ட்ரெஸ்டா தானே, காதை பக்கத்துல கொண்டு வாயா சொல்றேன். என்ன? நான் சாம் கூட ரொமான்டிக்கா பேசுறேன், இன்ட்ரெஸ்டா இருக்கேன், கேக்குறியா? ஏட்டி பஞ்சிய நெருப்பிய பக்கத்துல வச்சா பச்சிக்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் இருக்கிறது வரைக்கும் பத்த விட்டுருவனா என்ன? என்ன சொல்லு, பாட்டியம் பேத்தியம் ஏதோ சீக்ரெட் பேசுறீங்க போல. ஏலே மக்கா, வண்டி ஏதாவது மரத்து முட்ல நிப்பாட்டுறியா? ஏன் உறக்கமா வரதட்டி மக்கா, ஏதாவது மரத்து மூடு கிடைச்சதுன்னு வச்சுக்க, ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வந்துடலாம். எது தூக்கத்தை போட போறீங்களா? ஆமா பரவு. நீ ஒண்ணு பண்ணு சாம், இந்த செல்வ வழியிலே இறக்கி விட்டுருவோம். அது எங்கேயாவது தூங்கிட்டு இருக்கட்டும், நான் போகும்போது எழுப்பி கூட்டிட்டு போறேன். அது ஒண்ணும் தேவையில்ல. சாம் நீ வண்டியை நிறுத்து, நீ கீழே இறங்குட்டி. ஏன்? நான் நடுவுல இருக்கேன். நடுவுல இருக்க போறியா? ஆமா, நடுவுல இருந்தேன்னு வச்சுக்க, உறங்கினாலும் கீழே விழ மாட்டேல. ஆமா, நீ 4 வயசு குழந்தை பத்தியா, எங்க 2 பேருக்கு நடுவுல உட்கார வச்சு உன்னை கூட்டு போறோம். வேற வேலை இல்லையே எங்களுக்கு. சாம மக்கா உறக்க வருதுல, இந்த பெண்ணை இறங்க சொல்லு. நான் நடுவுல இருக்கேன், உறக்க வந்தாலும் உங்க நடுவுல இருந்து உறங்கலாம் இல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்க சண்டையில நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறவன் தான் பாவம். நீ வண்டியை நிறுத்த மாட்ட. செல்லும், நடுவுல எல்லாம் உட்கார்ந்துட மாட்டீங்க செல்லும். ஆமா, அதுக்கு முதல்ல இந்த செல்லுக்கு ஜீன்ஸ் பேண்ட் சட்டை போட்டு கூட்டு வந்திருக்கணும். அழகா 2 சேனை காலை போட்டு நடுவுல உட்கார்ந்துருக்கோம். நீ ஏதாவது துணி கடை இருந்ததுன்னா பாரு, அதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் சட்டை வாங்கி கொடுப்போம். அதுக்கு பிறகு நடுவுல உட்கார வைக்கலாம். நிறுத்து. அத்தி நிப்பாட்டியா, வண்டி ஓரம் கட்டு. ஏப்பா, உங்களுக்கு உறக்க வருதா என்ன? நீ அந்த காலேஜ் வாத்தியார் ஆதித்யா பிரச்சனைல ஸ்டேஷன் வந்திருந்தவன் தானே? ஆமா சார். சரி, ஹெல்மெட் எங்க? சாம், ஹெல்மெட் தலையில போட சொன்னா இங்க பாருங்க, பைக்லயே தொங்க விட்டுருக்காரு. இப்ப ஹெல்மெட் தலைக்கு போட சொன்னா பைக்குக்கு போட்டு வரேன். அப்ப ஹெல்மெட் இருந்ததுக்கு பிறகு கூட போடலாம். சாரி சார், தப்பு என் மேலதான். எப்பவுமே கார்ல வருவோமா, அதான் அந்த ஞாபகத்துல வந்துட்டேன். ஹெல்மெட் போடலைன்னா ஃபைன் எவ்வளவுன்னு தெரியல. போலீஸ்காரனே. என்ன பாட்டிமா, அதுலயும் வயசானவியல கூட்டிட்டு ட்ரிபிள்ஸ் வேற வந்திருக்கேன். போலீஸ்காரனா இருந்தாலும் உன்னையும் பாக்கிறதுக்கு என் பேர மாதிரி தான் இருக்கு. ஏன்? ஒரு காலத்துல நீ சரியான கேடியா தான் இருந்திருப்ப போல. அடிச்சேன்னு வச்சுக்க, மூஞ்சி முழியெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துடும். ஹெல்மெட் போடாததுக்கு ஃபைனை கட்டிட்டு போங்க. இங்க பாரு மக்கா, இங்க சாமுக்கு நாங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம். செல்லும், வெயில் வேற மண்டைய பொளக்குது, உனக்கு தெரியாததா? இந்த சூட்டுக்கு சாம தலையில ஹெல்மெட் வச்சான்னு வச்சுக்க, மண்டை மேல உள்ள முடியெல்லாம் தொலைஞ்சு போயிட்டே இருக்கு. ஐயோ செல்லு, வாய மூடுங்க. முடி போய் மொட்டானா ஒரு பைய பொண்ணு கொடுப்பானா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என் பியாத்தி தான் இவன் பேக் ரம்பட்டி எல்லாம் கொண்டு தான் வந்திருக்கான். 50 100 சுருட்டி பேக்குக்குள்ள வச்சிருப்பான். அதை வாங்கிட்டு வலி உடுப்பான். முடி போச்சுன்னா பொண்ணு கிடைக்குமா? தாலி தான் கட்ட முடியுமா என்ன? பாட்டிமா, ஹெல்மெட் போடலைன்னா ஃபைன் 1000 ரூபாய். முடி போனா போகுது, கீழே விழுந்து உயிர் போனா திரும்ப வருமா? சார், என் மேலதான் மிஸ்டேக். ஒரு நிமிஷம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன் எக்ஸ் ஹெல்மெட் கலத்தி பைக்குக்கு போட்டுட்டு வந்தானே, நான் என்ன செய்யுதுக்கு? ஹெல்மெட் மட்டும் போடலைன்னா கூட இந்த ரோட்டுக்கு அவர் விட்டுருப்பாரு. ஆனா வயசான உன்னை இழுத்துட்டு வந்தோம் பாத்தியா, அதனாலதான் இப்ப வெயில நாங்களே நின்னுட்டு இருக்கோம். 50 100 எடுத்து கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போவாமா? என் மண்டு 50 100 எல்லாம் கிடையாது, 1000 ரூபாய் ஃபைன். ஹெல்மெட் வைக்கலானா போலீஸ்காரரே மக்க நான் தான் சொல்லல, நாங்க அவனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ செல்லு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் ஃபைனை கட்டினாலே முடிஞ்சு. ஹெல்மெட் வச்சு ஹெல்மெட் சூட்டுனால முடி எல்லாம் தொலைஞ்சு போயிட்டே இருக்கு. பாட்டிமா, முடி போனா போட்டு உயிர் போனா திரும்ப வருமா? 1000 ரூபாய் 2000 ரூபாய் பையனை போடுதியா இல்ல? செல்லு, என்னென்ன கண்டுபிடிச்சு உலகம் வளர்ந்துகிட்டே இருக்கு. கார்ல ஏசி வைக்காவ என்னென்னலாம் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே ஒரு ஏசி மாதிரி வச்சா நல்லா இருக்கால? அப்படி எங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி ஏதாவது கண்டுபிடிக்க சொல்லலாம்ல. பாட்டிமா, எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? இசை, இங்க கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க செல்லும், பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருக்கலாம், அதுல போய் உட்காருங்க, வெயில நிக்க வேண்டாம். சாம், சொல்லுங்க. நீ கார்டு வச்சிருக்கியா? என்ன கார்டு? ஏடிஎம் கார்டு. உனக்கு அதுல இருந்து எவ்வளவு ரூபாய் வேணாலும் எடுத்துக்கோ. லூசு, பஸ் ஸ்டாப்ல போய் உட்காருன்னு சொல்றேன்ல. இல்ல சாம், என்கிட்ட கார்டு இருக்கு, அவங்க கேக்குற காசை எடுத்து கொடுக்கலாம்ல. என்ன சாம், 1000 ரூபாய் ஃபைனுக்கு இந்த பொண்ணு ஏடிஎம் கார்டையே கொடுக்கன்னு சொல்லுது. சார், நான் ஃபைனை கட்டுறேன் சார். ஏ அப்பா, எம்படி மாங்காயா மாமரத்துல காய்ச்சி தொங்குது, நம்ம எல்லாம் வீட்டுல வச்சா ஒண்ணும் காய்க்க மாட்டேங்குதே. இங்க பாரு, அந்த பாட்டிமாக்காக ஒன்னு சும்மா விடுறேன். இல்ல சார், பரவாயில்ல, நான் ஃபைனை கட்டுறேன். கட்டுறியானா உன் விருப்பம், ஃபைனை கட்டிட்டு கிளம்பலாம். சரி சார். இது யார் வீடுன்னு
தெரிய மாட்டேங்குது. இந்த பிரியா கூட நேத்தைக்கு மீன்ல போடுறதுக்கு மாங்காயே இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. இந்த மரம் செடியா இருக்கும்போது எங்கிருந்து வாங்கினாவன்னு தெரிஞ்சதுன்னா அதே இடத்துல இருந்து நம்மள வாங்கி நட்டா எப்பவும் கொத்து கொத்தா காய்க்கும் போல இருக்கேன். சீசன் இல்லாத நேரத்துல மாங்காய் காய்க்குது. செல்ல வாங்க போலாம். இந்த பையன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே சார். பிசினஸ்மேன் அரசு இருக்கார்ல, அவரோட பையன் தான். ஓ, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு சிம்பிளா இருக்காரு. அப்பன்காரர் எவ்வளவு பெரிய பிசினஸ்மேனா இருந்தாலும் தான் உழைப்புல உயரணும்னு நினைச்சிட்டு இருக்க பையன். அந்த பாட்டிமாவும் அந்த பொண்ணும் விஆர் வீட்ல உள்ளவங்க. ஓ, அதான் ஆன் பண்ணி கிளம்ப சொன்னீங்களா? இந்த செல்ல கூட்டு போகாமலே இருந்திருக்கலாம். ஒண்ணு கூட்டு வராம இருந்திருக்கணும். அறிவு இருக்கா உனக்கு ஃபர்ஸ்ட்? ஏன்? லூசு லூசு. அது இப்பதான் உனக்கு புரிஞ்சா? கொஞ்சம் கூட அறிவு இல்ல. ஹெல்மெட் போடல, ஃபைன் போடுறதுக்காக தான் பைக்கை நிப்பாட்டுறாரு. நான் வேற லைசன்ஸே எடுத்துட்டு வரல. சைட் விசிட் பண்ணதானே போறேன்னு சொல்லிட்டு 2 போனையும் எடுத்துட்டு வரல. இன்னொரு போன்ல தான் லைசன்ஸ் போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். காட்டலானா ப்ரூஃபுக்கு அதான் இல்ல. அந்த ஆள் என்னடானா ஹெல்மெட்டுக்கு மட்டும் புடிச்சிருக்காரு. நீ ஏடிஎம் கார்டை எடுத்து கொடுத்து எங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, இன்னைக்கு என்னென்னலாம் கேட்டு ஃபைனை போட முடியுமோ எல்லாம் போட்டு விட்டுருங்க, நாங்க அமௌண்ட் பே பண்றேன்னு கார்டை எடுத்து நீட்டுற மாதிரி இருக்கு. ஏற்கனவே ஃபைன் கட்டுறதுக்காக தான் நின்னுட்டு இருக்கேன். இதுல நீ என்னடானா அந்த ஆளுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி கார்டை எடுத்து நீட்டிட்டு இருக்க. ஓ, இதுல இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கா? உங்க 2 பேரும் எங்கேயாவது கொண்டு இறக்கி விட்டாதான் நான் நிம்மதியா போக முடியும். இது நான் ஒத்தையில வந்திருந்தா நிப்பாட்டி இருக்கவே மாட்டாங்க. ஆமா, ஆளே இல்லாத ரோட்ல வண்டி செலுத்திட்டு இருக்காங்க. இந்த ரோட்ல அப்பப்ப வழியில போறவங்களோட வண்டியை சேர்த்து திருட்டெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அப்பப்ப போலீஸ் ரவுண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க. கண்ணு தூங்கிட்டே இருக்குதுல மக்கா, நடுவுல நிறுத்தி கொண்டு போலாம்ல. உங்க 2 பேரும் எப்ப இறக்கி விடுறனோ அப்பதான் நிம்மதி. இந்த செல் வால சாம் கிட்ட இருந்து நானும் திட்டு வாங்குறதா போச்சு. எங்க இருந்தோ சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஹாய். ஆமா, என் ரூம்ல உனக்கு என்ன வேலை? உங்களை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். போன் பண்ணி கூப்பிட்டா வெளியே வர போறேன். நீ எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு? ஹலோ, இது என் அத்தான் வீடு. இதுவும் பொத்தான் வீடாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா இது ஏன் ரூம்? சும்மா சும்மா நீங்க வரதா யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது நினைப்பாங்க வித்யா. சும்மா எங்க சார் வந்தேன்? அன்னைக்கு நீங்க எடுத்து கூட்டு வந்தீங்க. அது பிறகு குலாப் ஜாமுன் குடுக்கறதுக்கு வந்தேன். இப்ப லவ் இல்லனாலும் என்னதானே கட்டிக்க போறீங்க? கட்டிக்க போற பொண்ணு பக்கத்து வீட்ல இருக்கு. வெளிய போறீங்க வரீங்க, வரும்போது போகும்போதுன்னலாம் அப்படியே பிஸியா இருக்க மாதிரி போனை தேய்ச்சி வெளிய கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா நானும் உங்களை பாப்பேன்ல. இது உங்க பைக் செட்ட அங்கிருந்து கேட்கும்போது நான் குடுக்குடன் கீழே இறங்கி வரேன். நான் இங்க வரதுக்குள்ள பைக்கை ஸ்டாண்ட் போட்டு உள்ள போயிடுறீங்க. ஒரே காம்பவுண்ட்குள்ள 2 பேர் வீடும் இருக்கு. என்ன பார்க்கணுங்கிறதுக்காக குட்டி போட்ட பூனை மாதிரி அங்க இங்கன்னு சுத்திட்டு நின்னாதானே நானும் பாப்பேன். இல்ல, உன்னை பெத்தாங்களா செஞ்சாங்களா? நான்லாம் சரியாதான்ப்பா இருக்கேன். சரி, இப்ப என்ன விஷயத்துக்காண்டி வந்தான்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, எப்படியும் என்னதானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. இப்ப லவ் இல்லனாலும் எப்படியும் ஒரு நாள் வரதானே போகுது. அது சரி. எப்படியும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க என்னதான் கட்டிக்க போறீங்க. சோ ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அதுக்கு சாம் இப்பவே சின்னதா ஒரு எதுவா இருந்தாலும் தள்ளி நின்னுட்டே சொல்லு, எனக்கு கேட்கும். அது வந்து சார், ஐயே, உங்களுக்கு ஃபீலே வரலையா? ஒண்ணு வரல, நீங்க இந்த வெளிய போ. இப்பவும் வரலையா? சரி, நான் வரேன். இல்ல பரவாயில்ல, என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டே போ. சொல்லவா? ஏதேதோ பேச்சு நாள்தோறும் ஆச்சு, நீ பேசு மயங்குற, உன் பார்வையால தள்ளாடும் மூச்சு, நீ தள்ள மிதக்குற. ஏடி என்ன எங்கடி அடிச்ச, ஏடி எட்டி கிடக்குற, ஏடி என்ன எங்கடி தொலைச்ச, ஏடி நானும் முழிக்கிறேன். எந்தாரா நீயே எந்தாரா, என் மனம் பூத்தாதே தாரா, கண்பூரா நீயேதான் தாரா, கண்ணால காண்கிறேன் பூரா. வித்யா, நீ நான் இல்ல ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இனிமே ரூம்க்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் வந்தேயா? வராதனா வராத, அவ்வளவுதான். சாம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டு நினைக்கிறேன். ஆகுது தானே? ஏச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முத இங்க இருந்து கிளம்பு. ஃபீல் ஆனீங்க தானே? நீங்க உண்மை சொல்லிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு கிளம்ப போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாக்குறவங்க யாராவது தப்பா நினைப்பாங்கலாம், அதனாலதான் சொன்னேன். சரி, நீ என்னமோ சொல்ல வந்தெல்லாம் அதை சொல்லு. அது வந்து சார், நீங்க கண்ணை மூடுங்க, அப்பதான் சொல்லுவேன். கண்ணு எதுக்கு மூடுங்க, அப்பதான் ஃபீல் ஆகும். ஏன், நீங்க வந்தது சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை. அது மட்டும் இல்ல, கண்ணை அசைக்காம பார்த்து என்ன டிஸ்டர்ப் பண்ற? நீ வெளியே போ. நான் வந்த வேலையை முடிச்சிட்டு தான் போவேன். சரி, சொல்ல வந்தது சொல்லிட்டு போ. இந்த மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினேன்னு வச்சுக்கோ, அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவேன். நார்மலா பேசுறீ. அப்போ இந்த வாய்ஸ்ல பேசினா உங்களுக்கு ஃபீல் ஆகுது தானே? அதெல்லாம் ஒரு ஃபீலும் இல்ல.
நான் சொன்னேன்ல, இது காஞ்ச பூமி மாதிரி. என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதா. சரி சரி, நான் என்ன சொல்ல வந்தனோ அதை சொல்லிட்டே போறேன். அதெல்லாம் தேவையில்ல. நீ இப்படி பார்த்துட்டே நிக்க பாத்தியா, அதை ஸ்டாப் பண்ணு. ரொம்ப பில்டப் பண்ணாதுங்க. உங்க கூட ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் வரல. வந்துட்டாலும் நாங்க அப்படியே கவுந்துருவோம் பாத்தியா. ஹலோ வித்யா, நினைச்சா 2 நிமிஷம் போதும். யார்கிட்ட? என்கிட்டயா? ஏய், பில்டிங் ஸ்ட்ராங் தெரியும்ல. செக் பண்ணிடுவோமா? ஒன்னும் தேவையில்ல, நீ கிளம்ப, அது போதும். சரி, பயப்படாதுங்க. ஏதோ 2-3 ஒய்ஃப் வச்சிருக்க மாதிரி எப்படி பயப்படுறீங்க? கொழுப்படி உனக்கு. டி வந்துட்டலாம், இனி தானா வரேன். எதுக்கு வந்தேன்னு சொல்லு. நாளையில இருந்து என்ன நீங்க பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? என்னடி உளர்ற? நாளையில இருந்து நான் வீட்ல இருக்க மாட்டேன். உன் அம்மா அப்பா இருக்க கண்ட்ரிக்கு போறியா என்ன? இல்ல. பயந்துட்டேன். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? இது கொஞ்சம் சாப்பிட்டா கேட்டாதான் என்னவா? வீட்ல இருக்காம எங்க போறேன்னு சொல்லு. உங்களுக்கு டென்ஷன் ஆகுதுல்ல? நான் வீட்ல இருக்க மாட்டேன்னா என்ன எப்பவுமே பார்க்க முடியாது. டென்ஷன் ஆகுது தானே? ஃபீல் ஆகுது தானே? ஓங்கி ஒன்னு விட்டேன்னு வச்சுக்கோ, உருட்டுறதுக்கு கண்ணே இருக்காது. நாளைக்கு. நாளைக்கு என்ன? நாளைக்கு ஏன் நாளைக்கு என்னன்னு சொல்லு. நான் டென்ஷனை ஏத்தாம என்னன்னு சொல்லி தொலையா. நாளைக்கு காலேஜ் போறோம். ஃபர்ஸ்ட் டே எம்எஸ்சி ஓபன் ஆகுது. லூசு லூசு, இதுக்கா வீட்ல இருக்க மாட்டேன் பார்க்க முடியாதுன்னு எல்லாம் வளர்ன. நீங்க வரும்போதெல்லாம் இல்லனா நான் வீட்ல தான் இருப்பேன். நிறைய நேரம் பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். இனிமே அந்த காலேஜ் கிடையாது. அதான் சொல்லிட்டேலாம், கிளம்பு. அப்படியே அனுப்புனா எப்படி சார்? வர இல்ல, நாளைக்கு தான் முதல்ல காலேஜ் போக போறேன். சின்னதா ஏதாவது கிஃப்ட். என்ன எதிர்பார்க்கற? நீங்க கொடுக்கறது நான் வாங்குறது. நான் தான் சொல்றேன்ல, உன் பேச்சு சரியில்லை. நீ இனிமே இங்க வரவே கூடாது, போயிடு. நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் காலேஜ் போறேன், எம்எஸ்சி ஜாயின் பண்ண போறேன். விஷ் பண்ற மாதிரி ஒரு பென் இல்ல சின்னதா ஏதாவது ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கறேனே தவிர வேற நீங்க கொடுக்கறது நான் வாங்குறதெல்லாம் வேண்டாம். பேசாம நீ ஒன்னு பண்ணிருக்கலாம்டி. பிஎஸ்சில மேத்ஸ் குரூப் செலக்ட் பண்ணதுக்கு லா படிச்சிருக்கலாம். அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். ஆதி ஆத்தி. ஐ மித்ராக்கா. லூசு, வா இப்படி. சார் கை வலிக்குது, விடுங்க. வா என் கூட. இப்போ என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? என் தலை எழுத்து. அன்னைக்கு ஒளிய வேண்டாம்னு சொன்னீங்க, இன்னைக்கு என் கூடால சேர்ந்து நீங்களும் ஒளிஞ்சு நிக்கிறீங்க. ஒரு நாள் பார்த்தாலும்னா பிரச்சனை இல்ல, மறுபடியும் பார்க்கலனா தப்பா எடுத்துப்பா. ஐயோ, அவங்க ரொம்ப பாவம். ரொம்ப பாவம். அவகிட்ட மாட்டு. ஏன் லவ்க்கு அவங்க எதிரா இருப்பாங்களா? மாட்டு வரலாம், அப்ப தெரிஞ்சுப்ப. ஐயோ, அவங்க ரொம்ப பாவம். மித்ரன் அத்தான் கூட மதுவுக்காக லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லூசு, மெதுவா பேசு. அவங்க அண்ணன் லவ்க்கு அவங்க எதிரா நிக்கலாம். ஐயோ செல்லாம், அவ எதிரா நிப்பான்லாம் சொல்லல. அவகிட்ட மாட்டு. அப்போ உன் காதுல இருந்து ரத்தம் வரலனா என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஏன் சார், இங்க ஃபுல்லா உங்க ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கா? இல்லையே. அப்புறம் என் கூட இங்க இன்னொரு பொண்ணு ஸ்டே பண்ணிட்டு இருக்கு நைட் ஃபுல்லா. நைட்லயா? அனாமிகா அக்காவா? அவ ட்ரெஸ்ஸும் இதுக்குள்ளதான் இருக்கு. இங்க ஸ்டே பண்ண மாட்டாங்கல்ல? இப்ப ஒன்ன யாருக்கு தெரியாம ஒளிச்சு இங்க கொண்டு வரலாம், அதே மாதிரி அவளையும் யாருக்கு தெரியாம இங்க ஸ்டே பண்ண வைக்கிறேன் நைட்டு. இங்கயா? இங்கன்னா இங்க இல்லம்மா, பெட்ரூம்ல. ட்ரெஸ் கபோர்ட்ல தானே வச்சாக்கணும், அத மீன் பண்ணி சொன்னேன். நான் நம்ப மாட்டேன். நீ நம்பணுங்கிறதுக்காக எல்லாம் சொல்லல, நிஜத்தை சொன்னேன். நம்புறது நம்பாதது உன் விருப்பம். அப்படியே நடிச்சுட்டாலாம். என் கைய புடிச்சு ரிங்க மாட்டி விட முடியல. இவரு நைட்ல அவளை இங்க ஸ்டே பண்ண வச்சிருவாரு. நம்பலன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட எதிர்பார்க்காத எனக்குள்ள இந்த ஃபீலிங் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அது உண்மை இல்லையா? ஒரு வேளை இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல. இந்த அழகு சரிய மனசு எரிய கணக்கு புரியல. ஓ முட்டது முட்டது மூச்சு முட்டது அவளை கண்டாலே. கொட்டுது கொட்டுது அருவி கொட்டுது அருகில் நின்னாலே. விட்டுடு விட்டுடு ஆள விட்டுடு பொழைச்சு போறாம்பள. மாத்திருவியோன்னு பயமா இருக்கு. இல்ல 10 செகண்ட்க்கு மேல எந்த பொண்ணோட கண்ணை பார்த்துமே நான் இது வரைக்கும் பேசினது கிடையாது. சைட் அடிக்கிறனோன்னு எனக்கே பக்குன்னு இருக்கு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே சார். என்னதானே? ஏன் மித்ரா, நீங்க என்ன பண்ற? அந்த பொண்ணை கூட்டிட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவா, என்ன விஷயம்னா மித்ரா, புக்ஸ் வாங்குறதுக்காக வந்தா. என்னடா நீ புக்ஸ்ங்கற, அவ நியூஸ் பேப்பர்ங்கறா? புக்ஸ் நியூஸ் பேப்பர் எல்லாம் ஒண்ணு தானே, எல்லாம் பேப்பர்ல பண்ணதானே. உருட்டாத. ஏ வித்யா, நீ அவனுக்கு குலாப் ஜாமுன் கொண்டு வரும்போதே நான் நினைச்சேன் என்னமோ சரியில்லை அப்படின்னு. ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, அவன் என் அண்ணனா இருக்கலாம். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கூட்டு வந்து இங்க ஒளிச்சு வைக்க தெரியுதுல, இரு கேட்டுட்டே போ. இங்க பாரு வித்யா, அவன் என் அண்ணனா இருக்கலாம், ஆனா ஆம்பளைங்களை பத்தி உனக்கு சரியா தெரியாது. இந்த பக்கமா ஒரு பொண்ணு கிட்ட சொல்லு விடுவானுங்க,
கொஞ்சம் அந்த பக்கம் போனோன்னா இன்னொரு பொண்ணை பார்ப்பாங்க, அவங்க கிட்டயும் வளைஞ்சிட்டு வருவானுங்க. அதனால இவன் என் அண்ணனா இருந்தாலும் நம்பாத சொல்லிட்டேன். மித்ரன் அத்தா கூட உங்க அண்ணன் தானே, அவரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவன் எத்தனை வருஷம் மதுவனிக்காக காத்துட்டு இருந்திருக்கான் தெரியுமா? அவன் காதல ப்ரூஃப் பண்றதுக்கு எத்தனை வருஷம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ காதல ப்ரூஃப் பண்றதுக்கு நிறைய வருஷம் இருந்தாதான் அது உண்மையான காதலா? உனக்கு இவனை எவ்வளவு நாளா தெரியும்? நான் 12th படிக்கும் போதுல இருந்தே தெரியும். அப்புறம் 3 வருஷம் எனக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. ஏ பாவண்டி விட்டுரு. இங்க பாரு, நீ எனக்கு அண்ணனா இருக்கிறதுனால எல்லாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்க நான் விட மாட்டேன். அப்ப தாராளமா கிளாஸ் எடுடி, நான் கிளம்புறேன், எனக்கு வழி விடுங்க. சம்மந்தப்பட்டவன் நீதானே, கேட்டுட்டே போ. இங்க பாரு வித்யா, 3 வருஷம் கிளாஸ் எடுத்ததெல்லாம் தள்ளு. அதெல்லாம் காலேஜ், அவன் ஹெச்ஓடி ஆச்சு, நீ ஸ்டூடெண்ட் ஆச்சு. பர்சனலா அவனை உனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். அதாவது இந்த வீட்டுக்கு அவன் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இவ்வளவு நாளா அவனை பத்தி எல்லாம் உனக்கு எதுவும் தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு பையன் அவுட்லுக்ல பாக்குறதுக்கு நல்லா தான் இருப்பான், நல்லா தான் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அவன் மனசு பத்தி உனக்கு தெரியாது. இங்க ஒரு பொண்ணுட்ட ஜால்ரா விடுவான், அந்த பக்கம் போய் இன்னொரு பொண்ணுட்ட ஜொல்லு. ஆம்பளைங்க காதல் இவ்வளவுதான். அதாவது மித்ரா, ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்குள்ள மனசு மாறும், அதானே? கரெக்டா தான் சொல்றேன். நாங்க எத்தனை இடத்துல உன் அட்வைஸ கேட்டிருப்போம். கண்டதும் காதல், ஒரு ஹெல்ப் பண்ண உடனே அதனால காதல் வர்றது, இதெல்லாம் உண்மையே இல்ல. ஒருத்தங்களை பார்த்து அவங்க கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு அப்புறம் வர்றதுதான் காதல். ஐயே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உங்க அண்ணன் ஆதி லவ் பண்றேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இத சொல்றதுக்கு முன்னமே அவ பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டா. இவ வேற. நமக்கு என்ன, கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி நம்ம சும்மா வேடிக்கை தானே பார்க்க போறோம். கேளு கேளு, நல்லா கேளு. எது லவ் பண்றியா? இவனை பத்தி என்ன மண்ணாங்கட்டி தெரியான்னு நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, உன்னை பார்த்தா நல்ல பொண்ணா தெரிய. அவன் எனக்கு அண்ணன் தான், நல்ல பையன் தான். ஆனா பொண்ணுங்களை பத்தி அவன் மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நிறைய நாள் ஆகும். நீ ஒண்ணு பண்ணு, ஆதிக்கு நீ 1 வருஷம் டைம் கொடு. அந்த 1 வருஷம் டைம்குள்ள அவன் வேற பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டோம், இல்ல வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஆனா அந்த 1 வருஷமும் நீ அவன் கூட டச்ல இருக்க கூடாது. இதுல அவன் பாஸ் பண்ணிட்டானா உன் மேல அவன் வச்சிருக்க காதல் உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். என்ன? நானும் எத்தனையோ பேரை பாத்திருக்கேம்மா. 1 வாரம் டச்ல இல்லாம 1 வாரம் பார்க்காம இருந்தாலே டாடா பாய் பாய்னு அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஏன் நீ வேணா ட்ரை பண்ண, 1 வருஷம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம். அதான் சொல்றேன், ஆம்பளைங்க காதல் உண்மை கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்கேயோ சரியா அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல, இது என்னோட தியரி. இதுதான் உண்மையும் கூட. நான் பார்க்காத ஆளுங்களா இப்படி ஒரு டெஸ்ட் மட்டும் வை. அடுத்து பார்க்கும்போது இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்டா தான் நீ அவனை பார்க்க முடியும். ஐயே, ஏன் காதுல இருந்து பிளட் வருது? நான் கிளம்புறேன். சொல்லல. நான் வரேன். வாங்க வாங்க. நான் வரேன். உண்மையான காதல் 1 வருஷம் இல்ல, நீங்க 10 வருஷமே டைம் கொடுத்தாலும் டச் இல்லாம இருந்தாலும் அதே நினைப்புல வாழும். உங்களுக்கு ஒரு நாள் அது புரியும். போவியம், நான் பார்க்காதவங்களாம் உங்க கூட பேசினேன், என் மண்டை கழுவிடுவீங்க. நான் கிளம்புறேன். ஏ வித்யா, ஏண்டா அவ நல்லதுக்காக தானே சொன்னேன். போடி லூசு.